பிச்சை எடுப்பது போல வந்து குறிவைத்து திருட்டு. தமிழகத்தில் பிச்சை எடுக்கும் பெண்கள் அட்டூழியம். கோவையில் பிச்சை எடுப்பது போல குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே உள்ள சிஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் கடந்த 8ஆம் தேதி பிச்சை எடுப்பது போல சில பெண்கள் வந்துள்ளனர். குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த அவர்கள் அங்கிருந்த வீடுகளை நோட்டமிட்டதாக கூறப்படுகின்றது. அதன் பிறகு அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொருத்தப்பட்டிருந்த ஏசி எந்திரங்களின் செப்பு குழாய்கள் மற்றும் செம்பு கம்பிகளை நைசாக திருடிச் சென்றதாக தெரிகின்றது. இந்த சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. இதனால் பிச்சை எடுப்பவர்கள் போல வந்தவர்களே திருட்டில் ஈடுபட்டதாக அப்பகுதி மக்கள் சந்தேகம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே திருட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் அதே பெண்கள் மீண்டும் அந்த குடியிருப்பு பகுதிக்கு வந்துள்ளனர். அவர்களை அடையாளம் கண்டுகொண்ட உள்ளூர் மக்கள் உடனடியாக அவர்களை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றுள்ளனர். பொதுமக்கள் தங்களை பிடிக்க வருவதை உணர்ந்த அந்த பெண்கள் அங்கிருந்து தப்பிப்பதற்காக ஆளுக்கொரு பக்கமாக சத்தமிட்டுக் கொண்டே சிதறி ஓடியதாக கூறப்படுகின்றது. ஆனால் பொதுமக்கள் விடாமல் துரத்திச் சென்று அவர்களை மடக்கி பிடித்துள்ளனர். பின்னர் பிடிபட்ட பெண்களை காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததாக தெரிகின்றது. வீடுகளுக்கோ அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கோ புதிதாக யாராவது வந்து சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்தால் அவர்களை பற்றி பாதுகாப்பு பணியாளர்களிடம் தெரிவிப்பது நல்லது. குறிப்பாக வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கதவு தட்டுவது, நீண்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட வீட்டை அல்லது வாகனத்தை நோட்டமிடுவது, குடியிருப்பு பகுதியில் தேவையில்லாமல் சுற்றித் திரிவது போன்ற சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகள் இருந்தால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக குடியிருப்பு நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நபரின் உடை, தோற்றம் அல்லது அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதன் அடிப்படையில் அவரை திருடன் என்று முடிவு செய்துவிடக் கூடாது. சந்தேகத்திற்குரிய செயல்பாடு இருந்தால் மட்டுமே அதை பற்றி அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும். கோவையில் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் குடியிருப்பு பகுதிகளில் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. சிசிடிவி கேமராக்கள் இருந்தால் அவை முறையாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்வது, குடியிருப்புகளுக்குள் வரும் நபர்களை கண்காணிப்பது, சந்தேகமான நடவடிக்கைகள் தென்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பது என பொதுமக்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். பிச்சை எடுப்பது போல வந்தாலும் சரி, வேறு எந்த காரணத்திற்காக வந்தாலும் சரி, சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். விழிப்புடன் இருப்போம், திருட்டை தடுப்போம்.